ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வருடத்திற்கான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசினுடைய பொங்கல் பரிசு தொகுப்பில் என்னென்ன ஐட்டம்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. நேற்றைய தினம் தான் அந்த அரசாணை வெளியே இருக்குது. ஸோ இந்த அரசாணையில் என்னென்ன பொருள்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கூடுதலாக இந்த வருடம் 1000 ரூபாய் பணம் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற தகவல் அரசாணையில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக போன வருஷத்துக்கான அரசாணையில் பொங்கல் பரிசு தொகுப்பில் எது இதெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல், இந்த வருஷத்துக்கான அரசாணையில் எது இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வருடத்திற்கான அரசாணை வெளியிட்ட நாள் 2/1/2024. அதாவது தமிழர் திருநாள் தைப்பொங்கல் 2024 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்குதல் ஆணைகள் வெளியிடப்படுகின்றன. அப்படியே இந்த பேஜஸ் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வரலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, அதுக்கப்புறம் முழு கரும்புடன் கூடிய தொகுப்பு. இது வழங்கிற வந்து பார்த்திங்கன்னா 31/10/2023 அன்றைய தேதிப்படி எத்தனை குடும்ப அட்டைகள் இருக்கோ அந்த குடும்ப அட்டைகள் எல்லாத்துக்கும் இந்த பொருட்கள் வந்து கொடுக்க போகிறாங்க. அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து கொடுக்குறாங்க. சரி, கீழே ஒரு அட்டவணை இருக்குது. சரி, இதுலையாவது 1000 ரூபாயை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பொருட்களில் பச்சரிசி, சர்க்கரை, அதுக்கப்புறம் கரும்பு, இது மட்டும்தாங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த 1000 ரூபாய் பணம் கொடுக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற தகவல் பார்த்திங்கன்னா இந்த அரசாணையில் வந்து இல்லை. ஆனால் இப்போ போன வருடத்திற்கான அரசாணை வந்து ஒரு தடவை பார்த்துடலாம். இது வந்து போன வருஷத்துக்கான அரசாணை. இதில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க. இந்த டேபிள் காலம்லேயே வந்து பாருங்கள், பச்சரிசி, சர்க்கரை, அதுக்கப்புறம் ரொக்க பரிசு தொகை குடும்ப அட்டை ஒன்றுக்கு ரூ. 1000 அப்படின்னு சொல்லி இதில் அந்த அரசாணையில் தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. இந்த அரசாணையினுடைய ஹெட்டிங்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 1000 ரொக்க பணம் வழங்குதல் அப்படின்னு சொல்லி போட்டு தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த வருஷத்துக்கான அரசாணையில் இந்த மாதிரி 1000 ரூபாய் பணம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லப்படலை. ஒருவேளை அவங்க முடிவு பண்ணியிருந்த அரசாணையில் டைப் பண்ணது மிஸ்டேக் ஆயிடுச்சா, இல்லை உண்மையாகவே 1000 ரூபாய் தரமாட்டாங்களா அப்படிங்கிற தகவல் வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக யாரும் அறிவிக்கலை. இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் வந்து இந்த 1000 ரூபாய் பணம் கொடுக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான செய்தி வெளியீடு எதாவது வெளியிட்டாங்கன்னா மட்டும்தான் அந்த அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பணம் கிடைக்கும். அப்படி இல்லைனா இந்த வருஷம் வந்து 1000 ரூபாய் பணம் கிடைக்காது. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரே ஒரு முழு கரும்பு, இது மட்டும்தான் நம்மளுக்கு கூடுதலாக கிடைக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பில். ஸோ இந்த தகவல் முடிஞ்சாலும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.